நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். மத்திய அரசின் சாலை போக்குவரத்து அமைச்சகம் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக வணிக ரீதியான வாகனங்களில் சில குறிப்பிட்ட கருவிகளை பொருத்துவதை கட்டாயமாக்கியுள்ளது. அதில் வேக கட்டுப்பாடு கருவிகள், வாகனம் இருக்கும் இடத்தை அறிய உதவும் GPS முக்கியமானவை. இதற்கு அடுத்து ஒளிரும் ஸ்டிக்கர்கள் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இரவு நேரங்களில் விபத்துகளை தவிர்க்க வாகனங்களின் பின்புறம் மற்றும் பக்கவாட்டில் இவை ஒட்டப்படும். இந்த ஸ்டிக்கர்களை அரசு அங்கீகரித்த விலையை விட பல மடங்கு கூடுதல் விலைக்கு வாகன உரிமையாளர்களிடம் கட்டாயப்படுத்தி விற்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு உள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகங்களை மையமாக கொண்டு ஒரு ரகசிய கூட்டமைப்பு செயல்படுவதாக டீலர்கள் சங்கம் குற்றம் சாட்டுகிறது. இதுகுறித்து தமிழ்நாடு ஸ்டிக்கர் டீலர்கள் நலச்சங்கம் சார்பில் போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபனிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சங்கத்தினர் கூறியதாவது: தமிழக போக்குவரத்து துறையில் GPS கருவி பொருத்துதல், ஸ்டிக்கர் ஒட்டுதல், வேக கட்டுப்பாடு கருவி பொருத்துதல் போன்றவற்றில் கடந்த சில ஆண்டுகளாக ஊழல் நடந்து வருகிறது. கடந்த ஆட்சியில் மொத்தம் 20,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது. இதற்கு அதிகாரிகளும் உடந்தை. இதுகுறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அனைத்து வட்டார போக்குவரத்து அலுவலகங்களிலும் ஸ்டிக்கர் ஒட்ட GPS கருவி பொருத்த 3,500 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை லஞ்சம் வாங்கப்படுகிறது. இந்த பணிகளுக்கு சிண்டிகேட் அமைத்து ஊழல் செய்கின்றனர். இதை தடுக்க வேண்டும். ஊழல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சரிடம் வலியுறுத்தினோம். அவரும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்துள்ளார் என அவர்கள் தெரிவித்தனர். ஊழல் காரணமாக அரசு அங்கீகாரம் பெற்ற சாதாரண ஸ்டிக்கர் டீலர்கள் நேரடியாக வாகனங்களுக்கு இந்த சேவைகளை வழங்க முடிவதில்லை. சிண்டிகேட் சொல்லும் குறிப்பிட்ட இடைத்தரகர்கள் அல்லது குறிப்பிட்ட நிறுவனங்களின் கருவிகளை வாங்கினால் மட்டுமே RTO அலுவலகங்களில் வாகனங்களுக்கான தகுதிச் சான்று வழங்கப்படுகிறது. லாரி, பேருந்து, வேன் வைத்திருக்கும் நடுத்தர மற்றும் ஏழை உரிமையாளர்கள் ஒவ்வொரு முறையும் தங்கள் வாகனத்தை புதுப்பிக்க செல்லும் போது இந்த லஞ்ச பணத்தால் பெரும் பொருளாதார சுமைக்கு ஆளாகிறார்கள். இந்த விவகாரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது.